Shaolin Kung Fu, Tamil Nadu. I am Krishnamurthy. நான் இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் ஃபிங்கர்ஸ், அதாவது விரல்கள். 5 விரல்கள், 5 ஃபிங்கர்ஸ். இந்த 5 விரலும் தான் குங்ஃபு கலையில் ரொம்ப முக்கியமாக பயிற்சி எடுத்துப்பாங்க. பொதுவாக நம்மளுடைய பஞ்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மணிக்கட்டு ரொம்ப எப்பவுமே பவராக வச்சுக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம கைகளில் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் பகுதி இந்த மணிக்கட்டு, செகண்ட் எல்போ, தேர்ட் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட், இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா ரெகுலராக நம்ம தினமும் நம்ம தண்டால், அதாவது புஷ்அப்ஸ் பண்ணும்போது தான் இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நம்ம புஷ்அப்ஸ் பண்ண போனால் நம்மளுடைய போனு, இந்த போன்ஸில் இருக்க அந்த ஜாயிண்ட் பகுதி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக, கைகள் இரும்பு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம பாக்ஸிங் எல்லாம் பண்ணும்போது பஞ்ச் பவர்ஃபுல்லாக இந்த ஹீல்ஸ் பஞ்செல்லாம், ஊக்கு, அப்புறக்கட்டு, ஸ்ட்ரைட் பஞ்செல்லாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கோணங்களையும் நம்ம பஞ்ச் டேன் ஆகும்போது மணிக்கட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பஞ்ச் ரொம்ப பலமாக அடிக்கும். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, தண்டால் தினமும் போடும்போது நம்மளுடைய மணிக்கட்டும் நம்மளுடைய பஞ்சஸும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி தான் குங்ஃபுல விரல்கள் அதாவது இந்த 5 விரல்கள் ப்ளஸ் 10 விரல்களும் தண்டால் அப்படின்றது போடும். அதாவது புஷ்அப் 5 ஃபிங்கரில் புஷ்அப் பண்ணும்போது அந்த 5 விரலில் புஷ்அப் பண்ணும்போது இந்த 5 விரலுடைய நுனிப்பகுதியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விரல்களில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டு, செகண்ட் ஜாயிண்ட்டு, தேர்ட் ஜாயிண்ட்டு, அப்புறம் இங்கே கனெக்ட் ஆகிற ஜாயிண்ட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏன் குங்ஃபுல் இந்த 5 ஃபிங்கர்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை தண்டால் பண்ணுறாங்க அப்படின்னா, குங்ஃபுல் பார்த்தீங்கன்னா டயர்னு ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கும், ஸ்டைல் இருக்கும். குங்ஃபுல டயர்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்புறம் 3 ஃபிங்கர் ஈகிள் கேட்ச்னு ஈகிள்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் கிரீன்னு ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் 4 ஃபிங்கர்லையும் பண்ணக்கூடிய ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோடு சேர்த்து ஸ்னேக் ஸ்டைல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தோன்னா விரல்களை பயன்படுத்தி எதிரியை அடிக்கக்கூடிய ஸ்டைல்ஸில் இருக்கிறதுனால குங்ஃபு கலையில் விரல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ விரல்களை ரொம்ப பாதுகாப்பாகவும் பலமாக வச்சுக்கணும். ஸோ நம்மளோட ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விரலில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தண்டால் புஷ்அப் தினமும் போடும்போது நம்மளுடைய 5 ஃபிங்கர்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கேட்ச் பண்ணாலும் ப்ளஸ் நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் நெக்கை பிடிச்சாலும் சரி பாயிண்டாக பிடிக்க முடியும். அது இந்த இடங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக பாயிண்டாக கேட்ச் பண்ண முடியும். உங்களுடைய கிரிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் குங்ஃபு கலையில் ஃபிங்கர்ஸை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஃபிங்கர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு ஸ்டைல் பண்ணுறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு மேண்டிஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, இது மேண்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மேண்டிஸ் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த மேண்டிஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண விரல்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிங்கர்ஸ் தான் விரல்கள். ஸோ இந்த விரல்களை பயன்படுத்தி ஒரு ப்ரமெண்டிஸ்ன்னு ஒரு ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரமெண்டிஸ் அப்படி உங்களுக்கு தெரியும், வெட்டிக்குலியோட ஸ்டைலு. இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 விரலுமே கத்தி மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம மேண்டிஸோட ஸ்டைலை பயன்படுத்தி எதிரியை ஈஸியாக தாக்க முடியும், அடிக்க முடியும். ஆனால் எந்த ஃபிங்கர்ஸுமே ட்ரைனிங் கொடுக்காம கையில் ரொம்ப சாதாரணமாக வச்சுக்கிட்டு சும்மா ஸ்டைலுக்காக மட்டுமே இந்த டைகரு, இந்த ஸ்னேக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகிள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எந்த விதத்துலையுமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ரியல் மார்ஷல் ஆர்டிஸ்டில் உண்மையான குங்ஃபு கலையை கற்றுக்கிட்டு நீங்கள் தேர்ச்சி அடையணும் அப்படின்னா விரல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. விரல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா இதை எல்லா ஸ்டைல்லையுமே புஷ்அப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போடணும். இதெல்லாம் எதையுமே போடாமல் சாதாரணமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு பாக்ஸிங் பண்ணுறவங்களுக்கு கைகள் ரொம்ப முஷ்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்க கம்பல்சரி தண்டால் போடுவாங்க. ஏன்னா பாக்ஸிங் பண்ணுறவங்களுக்கு போதுமான அளவு மணிக்கட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த எல்லா பகுதியுமே ஸ்ட்ராங் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் தண்டால் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ ஒரு பாக்ஸருக்கு மணிக்கட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போதுமான. ஆனால் ஒரு குங்ஃபு ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு குங்ஃபு மார்ஷல் ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ஃபிங்கர்ஸ் கத்தி மாதிரி இருக்கும். பூ மாதிரி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பூ மட்டும்தான் பறிக்க முடியும், வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ விரல்கள் ரொம்ப வலிமையாக இருக்கணும்னா தயவு செய்து குங்ஃபுல இருக்கிறாங்க சொல்கிறேன், கைகளை விரல்களுக்கு தினமும் முக்கியத்துவம் கொடுங்க. தினமும் உங்கள் புஷ்அப்ஸை விரல்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் மாணவனுடைய விரல்களுக்கு ரொம்ப வலிமை சேர்க்கிற விதமாக புஷ்அப்ஸு பயன்படுத்தி பயிற்சி பண்ண சொல்லுங்கள். டம்மியாக வச்சுருக்காதீங்க உங்களுடைய மாணவர்களை. அதனால் மாணவர்கள் என்றைக்கும் நீங்கள் ஒரு சில பேர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கு, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஆனால் குங்ஃபுல ஃபிங்கர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் குறிப்பாக டைகர் ஸ்டைல்ஸு, ஈகிள்ஸு, ப்ளஸ் ஸ்னேக்ஸு, மேண்டிஸு, இந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸுமே யூஸ் பண்ணி
நம்ம கும்ஃபுல இருக்குது, எல்லா ஸ்டைலுமே கும்ஃபுல இருக்கிறனால ஒரு கும்ஃபு மாணவனுக்கு 10 விரல்களுமே 10 கத்தி மாதிரி இருக்கணும். ஸோ விரல்கள் பயன்படுத்தி தினமும் பயிற்சி எடுத்துக்கங்க. உண்மையான கும்ஃபு வீரனாக இருக்கு. தேங்க்யூ, நன்றி. திரும்பவும் ஓகே மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, அப்படி நன்றி.